அதற்கு இப்பதான் சமீபமா 2 மாதங்களாக என்றான். அதற்கு நீரஜ், அப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்றதற்கு விஜய், தெரியல, நான் இன்னும் முடிவு பண்ணல, 2 பேருக்கும் ஒத்து வந்தா பண்ணிப்பேன் என்றான். அதைத் தொடர்ந்து விஜய் நீரஜிடம் கேட்டதற்கு அவர்கள் இருவரும் 6 மாத காலமாக லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதாகவும் மற்றும் கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணம் எல்லாம் தனக்கு இல்லை என்றும் இருவருக்கும் பிடித்திருக்கிற வரை செக்ஷுவல் வாழ்க்கை வாழ்வோம், எப்போது சலித்து விடுகிறதோ அப்போது இருவரும் பரஸ்பரமாக பிரிந்து விடுவோம் என்றான். இது உஷாவுக்கு தெரியுமா என்று கேட்டதற்கு, தெரியும், நாங்கள் இருவருமே இதனை முன்கூட்டியே பேசிக்கொண்டோம். மும்பையில் இதெல்லாம் ரொம்ப சகஜம், சொல்ல முடியாது, 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தா கல்யாணம் செய்தாலும் செய்து கொள்வோம் என்றான். இதை கேட்ட விஜய் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தான். அவன் மனதிற்குள் காலம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. முந்தின காலத்துல தான் உருகி உருகி காதலிச்சு அந்த பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த பெண் கிடைக்கலனா தாடி வளர்த்துக்கிறது, அவளையே நினைச்சு போதைக்கு அடிமையாகிறது, தற்கொலை பண்ணிக்கிறது எல்லாம் பண்ணிப்பாங்க. உஷா நீரஜ் போன்று வாழ்பவர்களை பார்க்கும்போது காதல் தோல்வி அடைஞ்சு வாழ்க்கையை பாழாக்குறவங்களை நினைச்சா சுத்த முட்டாளாகவும் பைத்தியக்காரங்களாகவும் அறியாமல சிக்கி தவிக்கிறாங்களோன்னு நினைக்கும் போது பாவமாகவும் இருக்கு என நினைத்தான். இவர்கள் இருவரும் பீர் அருந்த துவங்கினர். அப்போது பத்மா விஜயனுடைய கைபேசியை அழைத்தாள். அவன் எடுத்ததும், எங்க இருக்க? இப்பதான் வந்தேன். உஷா சொன்னா நீ நீரஜோட டிஸ்கோத்தே போயிருக்கேன்னு. நான் தான் சொல்லிட்டு போனேனே, ஒரு 2 இல்ல 3 மணி நேரத்துக்குள்ள வந்துடுவேன்னே. அதுக்குள்ள அப்படி என்ன உனக்கு வெளியே போக அவசரம்? நான் வந்து உன்னை கூட்டிட்டு போயிருக்க மாட்டேனா? சரி பது, இப்ப எதுக்கு கத்துற? உஷாவோட லவரோட தானே வந்திருக்கேன். இன்னும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ திரும்ப வந்துட போறேன். பத்மா, ஐயோ, நான் சொல்றத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவள்லாம் வேற மாதிரி வாழ்க்கை வாழ்றவா. நீரஜ் உன்னை பேசி கெடுத்துருவான். நீ குடிச்சு முடிச்சது போதும், உடனே கிளம்பி வர என்றதும் உஷா உள்ளிருந்தபடியே, ஏன் பத்மா இப்ப வர சொல்ற? நீரஜ் அவனை பத்திரமா கூட்டிட்டு வந்துருவான் என்று சொன்னதும் அமைதியானாள். ஆனால் உள்ளுக்குள் அவளுடைய மனம் ஏகமாக பரபரத்து கொண்டிருந்தது. நீரஜ் பாவி என்ன சொல்லி குட்டையை குழப்ப போறானோ என்று கவலையாக இருந்தாள். உஷா பத்மாவிடம், ஏண்டி உன் ஆளை விட்டுட்டு இருக்கவே மாட்டியா? ஆள் ரொம்ப ஸ்மார்ட், உன்னை முழு திருப்தி பண்ணுவான் போல, நீ கொடுத்து வச்சவ போ. எனக்கெல்லாம் எங்க? என் ஆளு என்கிட்ட ஒரு முறை பாஞ்சாலே அப்புறம் அவனோட ஆயுதம் பூனை போல பதுங்கி சுண்டலி போல சுருங்கி போய் தூங்கிடுவான். உன் ஆள் எத்தனை முறை செய்வார் என்று பத்மாவிடம் கேட்டதற்கு லேசாக வெட்கப்பட்டு கொண்டு 3 என்று கை காட்டினாள். அதற்கு அடிப்பாவி என்று உஷா பொறாமைப்பட்டாள். அதான் ரொம்ப தேடுது போல, கொஞ்சம் பொறுத்துக்கோ, அவன் வந்ததும் அவனை கடிச்சு தின்றாத, அவனுக்கு நல்ல அழகான கண்ணங்கள் என்று உஷா கூறியதும் கடுப்பான பத்மா, ஏன் தான் இப்படி ஆம்பளைக்கு அலையிறாளோ, இவளோட விஜயை தனியா விடக்கூடாது, அப்புறம் ஏதாவது கசாமுசா பண்ணிட போறா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். உஷா பத்மாவிடம், நாளை காலையில நீ சொன்ன அந்த ஜோசியர்கிட்ட போகலாம்னு பேசிட்டேன் என்றாள். 2 பேர் ஜாதகமும் இருக்கா என்று உஷா கேட்டதற்கு, இல்ல, பிறந்த தேதி நேரத்தை வச்சு ஜாதகம் போட்டு கொடுத்துருவாரு என்றாள். பத்மாவினுடைய உடல் மட்டும் இங்கிருந்தாலும் அவளுடைய மனம் முழுவதும் எப்ப விஜய் வருவான் என்பதிலேயே இருந்தது. இவாள்லாம் லிவிங் டுகெதர் பார்ட்டி, அப்புறம் அவன் மூளையும் குழப்பி அதுதான் நல்லதுங்கிற மாதிரி ஆக்கிட போறா என்று மனதிற்குள் கவலையுற்றாள். எப்படி அவனை வர வைக்கிறது என்று யோசித்து கொண்டிருந்தவள், அவனை இப்படியெல்லாம் கெஞ்சினா போதையிலிருந்து வரமாட்டான், அவனை வேற விதமா கூப்பிடுவோம் என்று முடிவு செய்தவள் இப்போது அவளுடைய கைபேசியை எடுத்து, செல்லம், ரொம்ப முடியலடா, இப்போ உன்னை நினைச்சுதான் என் கை அங்க இருக்கு, கொல்லாதடா, சீக்கிரம் வரியா என்று மெசேஜ் அனுப்பினாள். லேசான போதையில் இருந்த விஜய் கைபேசியில் மெசேஜை பார்த்ததும், என்ன இவ நம்மளை நீரஜோட சேர விடாம கட் பண்றதுலேயே குறியா இருக்கா என்று வந்திருந்த மெசேஜிற்கு ப்ளீஸ் வெயிட், வந்துடுறேன் என தகவல் அனுப்பினான். நீரஜ் விஜயிடம், இன்னும் ஒரு பீர் சொல்றேன் என்றதற்கு, இல்ல வேணாம், பத்மா சீக்கிரம் வர சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கா, அதான் நீரஜ் வேணாம் என்றதும் அவன், இந்த பொண்ணுங்களே இப்படிதான், எப்பவுமே அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க, விடுங்க விஜய், அடிப்போம், ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ண வந்துட்டு போறேன்னு சொல்றீங்க என்று பீர் ஆர்டர் செய்தான். மேலும் அவன், இந்த மாதிரி நம்மளோட சுதந்திரத்துல தலையிடுற பொண்ணுங்க எல்லாம் செட்டே ஆக மாட்டாங்க, அத மாதிரி ஆள் எல்லாம் கழட்டி விட்டுறணும் என்றான். விஜய், இல்ல பாவம் அங்க தனியா இருக்கால அதான் என்றதும், நீரஜ் அவளுடைய தோழி நீரஜ், அதான் உஷா தானே அங்க இருக்கா, அப்புறம் என்ன என்று சுத்த டார்ச்சர் இந்த பொண்ணுங்க எல்லாம் என்று வசை பாடினான். மறுபடியும் பத்மாவிடமிருந்து மெசேஜ், நான் இங்க செத்துட்டு இருக்கேன்,
நீ அங்க சந்தோஷமா குடிச்சிட்டு கும்மாள் அடிச்சிட்டு இருக்கியா? இருந்தாலும் இப்படி ஒரு பொம்பளைய கெஞ்ச விடக்கூடாது விஜய், அவ்வளவுதான் என தகவல் அனுப்பினாள். இதை பார்த்ததும் விஜய்க்கு மண்டையும் அதுவும் சூடானது. ஐயோ, இப்படி சாவடிக்கிறாளே, இவன் வேற நம்மள குடிக்காம விடமாட்டான் போல இருக்கு என்று நொந்து கொண்டான். அடுத்த சில நிமிடங்களில் மறுபடியும் பத்மாவிடமிருந்து மெசேஜ். இப்ப என் உடம்புல ஒட்டு துணி இல்லாம படுத்திருக்கேன் செல்லம், நீ வந்து கட்டி பிடிச்சா அற்புதமா தூக்கம் வரும். இதை பார்த்ததும் விஜய்க்கு உச்சந்தலையில் ஓங்கி ஒரு ஆணி அடித்தாற் போல் இருந்தது. நம்மள மெசேஜ் அனுப்பியே கொன்னு டார்ச்சர் பண்ணிடுவா போல என்று மடக்கென்று வைத்திருந்த பீரை முழுங்கினான். அடுத்த மெசேஜ் பத்மாவிடமிருந்து. நீ இப்போ உடனே கிளம்பி வர போறியா இல்ல உஷா கிட்ட கேட்டு நான் உன் இடத்துக்கு கிளம்பி வரவா என்று மெசேஜ் அனுப்பியிருந்தாள். ஐயோடா சாமி என்று பத்மாவிற்கு அழைத்தான். கடுப்பில் அவள் போனை எடுத்ததும் பது என்று பம்மத் தொடங்கினான். 10 நிமிஷம் பது, இதோ வந்துடுறேன் என்று சொன்னதும் இங்க வா வச்சுக்கிறேன் என்று போனை துண்டித்தாள். விஜய் நீரஜிடம் கொஞ்சம் கடிந்து கொண்டு, என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நீரஜ், இப்போ நான் அங்க போய் ஆகணும் என்றதற்கு நீரஜ் மிகுந்த போதையில் இன்னும் ஒரே ஒரு பீர் மட்டும் கடைசி என்று கெஞ்ச தொடங்கினான். விஜய் இப்போது இது என்னடா நம்மளை இப்படி மத்தளம் மாதிரி இவங்க 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாயிருக்கு என்றபடி அவனுடைய கைபேசியை முழுவதுமாக அணைத்தான். அப்புறம் நமக்கு மெசேஜ் அனுப்பிய டார்ச்சர் பண்ண போறா என்று நினைத்து கொண்டான். ஒரு வழியாக நீரஜ் வாங்கிய பீரை குடித்து முடித்ததும் அங்கேயே இரவு உணவையும் முடித்து கொண்டனர். இப்போது விஜய் தனது கைபேசியை ஆன் செய்ததும் பத்மாவிடமிருந்து வந்த மெசேஜ்களால் அவனுடைய இன்பாக்ஸ் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அவளிடம் இருந்து வந்த மெசேஜ்களை படிக்கத் தொடங்கியதுமே அவனுக்குள் இருந்த போதை முற்றிலுமாக இறங்கத் தொடங்கியது. எப்படா அவளை போய் சமாதானப்படுத்த போறோம் என்றபடியே நீரஜுடன் உஷாவினுடைய பிளாட்டை சென்றடைந்தான். உஷா கதவை திறந்ததும் பூனை போல பயந்து கொண்டே விஜய் உள்ளே சென்றான். உஷாவிடம் பத்மா எங்க என்று பம்மிக்கொண்டே கேட்டதற்கு அவ உன் மேல செம கோவத்தில் இருக்கா, நான் கூட நீ கேட்கும்போது இவ்வளோ சீரியஸா எடுத்துப்பான்னு நினைக்கல. ஏன்னா நீரஜ், அவனை சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடக்கூடாதா? போ, நைட் அவன் தொலைஞ்சான், உனக்கு ஃபோன் பண்ணா போல இருக்கு, நீ ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட போல, போ உள்ளதான் படுத்திருக்கா, எப்படியாவது அவளை போய் சமாதானப்படுத்து என்று பத்மா இருக்கும் அறைக்கு போகச் சொன்னாள். அவள் இருக்கும் அறைக்கு சென்று கதவை திறக்க முற்பட்ட போது கதவை தாழிட்டு இருந்தாள். விஜய் டொக் டொக், பத்மா கதவை தர, விஜய் வந்திருக்கேன் என்றதற்கு அவளிடமிருந்து பதில் ஏதும் இல்லை. இப்போது உஷா வந்து கதவை திரடி பத்மா, பாவம் நான் தான் நீரஜை வெளியில கூட்டிட்டு போக சொன்னேன், அது என்னோட தப்பு தான், நான் அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். காலையில் வேற ஜோசியரை பார்க்க போகணும் பத்மா, ஒரு நல்ல விஷயம் கேட்க போகிறோம், நீ இப்படி நடந்துக்கிட்டா நல்லா இருக்குமா என்று உஷா கூறியதும் பத்மா உள்ளிருந்தபடி சரி உஷா, நான் கதவை திறக்கிறேன், நீ போய் தூங்கு என்றதற்கு இல்லை நீ திறந்தாதான் நான் போவேன் என்றாள். அதற்கு பத்மா, விவஸ்தை கட்டவளே, நான் சொல்கிறேன்ல கதவை திறப்பேன்னு, போவியா என்றதும் குட் நைட் விஜய், காலையில் பார்ப்போம் என்றபடி அவளுடைய அறைக்கு உஷா சென்றாள். உஷா சென்றதும் கதவை பத்மா லேசாக திறந்தாள். அவள் திறந்ததும் அறை இருட்டாக இருந்தது. விஜய் உள்ளே நுழைந்ததும் கதவை பத்மா தாழிட்டாள். அறையில் இருந்த நைட் லேம்ப் வெளிச்சத்தில் பத்மாவை பார்த்தபோது மேலே மட்டும் டிஷர்ட் அணிந்து கொண்டு கீழே நிர்வாணமாக இருந்தாள். என்னையே விட்டுட்டு போன என்று அவனிடம் வந்து செல்லமாக அவன் கழுத்தை இறுக்கி அணைத்து கொண்டாள். அதுக்குள்ள என் விஜய் குட்டிக்கு என்ன அவசரம் என்று முத்தமிட்டாள். லேசாக போதையில் இருந்த விஜய், பது கொஞ்சம் உன் மார்பை விளக்குறியா, மூச்சு முட்டுதிடி என்றான். என் பதுமாவுக்கு அப்படி என்ன அவசரம், சும்மா மெசேஜை போட்டு தாளிச்சு எடுத்துட்ட போ என்றான். என் அவசரம் உனக்கு எங்க புரிய போகுது மண்டூஸ் என்று தலையில் செல்லமாக கொட்டினாள். நாளைக்கு காலையில ஜோசியரை பார்க்க போறோம் தெரியுமோ என கேட்டாள். ஏன் எதற்கு என்று பதறினான் விஜய். வேற எதுக்கு ஜோசியரை பார்க்க போவா, நாம 2 பேருக்கும் பொருத்தம் பார்க்கத்தான் என்றாள். எனக்கு அதிலெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை பது என்று கூறியவனை கட்டிலில் உட்கார வைத்து, இப்படி உடம்பெல்லாம் வீர்த்திருக்கிறது, நமக்கு இன்னும் ஒரு வாட்டி கூட முடியல அதுக்குள்ளார என்றாள். நீ என்னை வர சொல்லி கொடுத்த டென்ஷன்ல ஓடி ஓடி வந்தேனா, அதான். அந்த நீரஜ் என்னடான்னா சாமானியமா கிளம்ப மாட்டேங்கிறான். அப்பவும் அவங்கிட்ட சொல்றேன், பத்மா கூப்பிடுறா வா கிளம்பலான்னு, அவன் என்னடான்னா இது மாதிரி நொச்சு நொச்சுன்னு டார்ச்சர் பண்ற பொண்ணை முதல்ல கழட்டி விடுங்கிறான். இதை கேட்ட பத்மா, இடியட், அப்படியா சொன்னா என்று வேர்த்து நனைந்திருந்த விஜயின் சட்டையை கழற்றினாள். பின்பு அவனிடம், என்னமோ குளிச்ச மாதிரி நனைஞ்சிருக்கு உடம்பு என்று பனியனையும் பேண்ட்டையும் கழட்டச் சொல்லி ஒரு துண்டு எடுத்து வந்து உடம்பு முழுவதும் இருந்த வேர்வையை துடைத்து, இப்படி இருந்தா தடுமம் பிடிச்சிடும் தெரியுமோ என்றாள். இருட்டில் துடைத்து கொண்டிருந்தவளை
இழுத்து தன் மடி மீது அமர்த்தி கொண்டான் விஜய். எப்பா நீ நல்ல வெயிட்டிடி என்றதும் இப்பதான் சாருக்கு அது தெரியுதோ நான் வெயிட்டுன்னு என்றாள் பத்மா. நீ அந்த நீரஜ் கூட போனது எனக்கு சுத்தமா பிடிக்கல தெரியுமோ என்றதும் ஏமா பது உனக்கு பிடிக்கல என்றான். அவெல்லாம் வேற மனநிலையில வாழ்றவா, அது நமக்கு ஒத்து வராது, அதை நீ புரிஞ்சுண்டா சரி என்றாள். இப்படி அவனோட ஒரு முறை அனுப்பிச்சதுக்கே என்னை கழட்டி விட சொல்லி வத்தி வைக்கிறான் பாவி என்று கடிந்து கொண்டாள். இந்த உஷா ஒரு லூசு, அவனை மாதிரி ஒரு மாட்டு ஜென்மத்தை எல்லாம் கட்டிண்டு அழறா பைத்தியக்காரி. அவளுக்கு வெளுத்ததெல்லாம் பால், அதை இதை மாதிரி பிக்காளி பசங்க பயன்படுத்திக்கிறா என்றாள் பத்மா. அவன்கிட்ட கேட்டேன் உஷாவை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அதற்கு அவன் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் கிடையாது, நாங்கள் சும்மா ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம், பிடிக்கலைன்னா விலகிடுவோன்னு கூலா சொல்கிறான் பத்மா. அவ எப்படியோ போறா, அவன் கூட சேர்ந்து உன்னையும் குழப்பி உன் மனசையும் பாழாக்கிடுவான் பார்த்துக்கோ. நாளைக்கெல்லாம் அவன் கூப்பிட்டான்னு போன உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் பார்த்துக்கோ என்று அவன் கன்னத்தை கடித்தாள். அவன் ஆ என்றதும் சீ நாயே என்று அவனை உட்கார்ந்தபடியே கழுத்தை இறுக்கி கொண்டு இதுக்கே இப்படி கத்துற, நான் உன்னை இன்னும் ரேப் பண்ணவே ஆரம்பிக்கலையே என்றாள். என்னாச்சு, பட நிறுவனத்தை போய் பார்த்தது என்ன சொன்னாங்க என்று பத்மாவிடம் விசாரித்தான். அதுவா போயே போச்சு, இட்ஸ் கான் என்றாள். அவன் தொடர்ந்து என்ன சொல்ற பது என்றதற்கு எல்லாம் பழைய குருடி கதவை திருடி கதை தான் விஜய், புரியல என்றதுக்கு அதான் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சானுங்க. எப்பா சாமி அதுக்கெல்லாம் வேற ஆளை பார்த்துக்கோன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டே இருந்தேன். பார்ப்போம் வேற வாய்ப்பு கிடைக்காமலா போகும். சிலருக்கு கல்யாணம் ஆன பிறகு கூட நல்ல டைம் செட் ஆகலாம், எப்படி மலாய்க்கா அரோரா கானுக்கு எல்லாம் செட் ஆச்சோ என்றாள். அவங்க கல்யாணம் ஆன பிறகுதான் கவர்ச்சியா நடிக்க ஆரம்பிச்சு பலாயிரம் ரசிகர்கள் உருவானாங்க என்றாள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம சினிமாவில் முடியவே முடியாதா? முடியும், நிச்சயமா முடியும். அதற்கு நாம மனதளவுலையும் உடல் அளவுலையும் பலசாலியா இருந்து மிகுந்த புத்திசாலிகளாகவும் இருக்கணும். எனக்கு எப்படியாவது வாய்ப்பு கிடைச்சா போதும், நான் ஏமாற தயாருன்னு இருந்தா நிச்சயமா நம்மளை ஏமாத்த 4 பேர் கிளம்பி வருவாங்க. நாம இங்க யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏமாத்துறவனை விட ஏமாறுறவங்க பேர்ல தான் தப்பு இருக்குன்னு சொல்லுவேன். நான் என்னை தேடி வர்ற மாதிரி என்னையும் என் திறமைகளையும் வளர்த்துக்கிட்டா அப்புறம் எப்படி அவங்களால என்னை தவிர்க்க முடியும்? நீ உன்னோட டிமாண்டை உயர்த்திக்க வேண்டியது உன்னோட கடமை. அப்புறம் நீ வாய்ப்புகளை தேடி அலைய தேவையில்லை, வாய்ப்புகள் தானா உன்னை வந்து குவிய தொடங்கும். அதற்கு நிச்சயமா பொறுமையும் உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வேணும். பத்மா என்ன நீ இப்படி போதனை ஒரு கொடுத்து என்னோட ரொமான்டிக் மூடையே மாத்திடுவ போல இருக்கே என்றான். சரி, நாளைக்கு காலையில ஜோசியரை பார்த்ததும் அவர் நாம 2 பேருக்கும் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா என்ன செய்யறது? பத்மா ஏன் இப்படி யோசிக்கிற? எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு யோசி, நிச்சயமா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதை விட்டுட்டு என்னென்னமோ பேத்தின்னு இருக்க என்று அவனது வாயில் லேசாக அடித்தாள். அதன் பின்பு பத்மா நாழியாயிடுத்து, சரி படுப்போம், அப்பதான் காத்தால எட முடியும் என்றபடி குறுந்தகட்டில் வைத்திருந்த மோசாட்டின் சிம்பனியை ஒலிக்கச் செய்தாள். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.